சோதரம் 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 சர்வவளமுள்ள பிதாவே நன்றியோடு சோதரிக்கிறோம். அந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதத்தில் 8ஆம் தேதி அன்று உம்முடைய சமூகத்தில் மறுபடியும் ஆண்டவர் வருவதற்கு உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, அநேகர் அப்பா சோதரம் கூட்டி சேரும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்பா சோதரம், அந்த ஜெபம் தடை இல்லாமல் நடக்க, தடைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. எங்களை தாழ்த்தி போடுகிறோம். எங்களுக்கு நல்ல சுகப்பட நாரை தந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பண்படுத்தும், பயன்படுத்தும், சமாதான ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பாடல் பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரனென்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரனென்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே
என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாம் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே. ஏசேக்கு சித்தந்தான் இன்றோடு முதினது மகனே. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு உண்டு மகனே. ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே.
உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகோபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையில் நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. இரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கேற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கேற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை
ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பேலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பேலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலாக யோசனையில் பெரியவரே செயல்களிலே வல்லவரே இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓஷன்னாமே உன்னத தேவனேசுவே. ஓஷன்னா 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 ஓஷன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓஷன்னா உன்னத தேவனே. ஓஷன்னா 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 ஓஷன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓஷன்னா உன்னத தேவனே. ஓஷன்னா ஓஷன்னா ஓஷன்னா.
ஓஷன்னா ஓஷன்னா ஓஷன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓஷன்னா உன்னத தேவனே. ஓஷன்னா 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 ஓஷன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓஷன்னா உன்னத தேவனேசுவே. ஓஷன்னா 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 ஓஷன்னா. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 Sodram. Hallelujah, Sodram, 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 Sodram. Sodram, 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 Sodram. Hallelujah, Sodram, Sodram, Sodram. இந்த காலை நேரத்தில் நாம் தேவனை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். Hallelujah, 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 hallelujah. அப்பா சோதரம் 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 சோதரம். Hallelujah. Sodram, 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 Appa, Sodram, Sodram, Sodram. Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah. பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Hallelujah, Hallelujah, Hallelujah. அப்பா சோதரம் 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 Sodram, 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 Sodram. Appa, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இரத்தத்தை தெளிகிறோம், இரத்தத்தை தெளிகிறோம். அப்பா சோதரம் 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 சோதரம். Hallelujah, 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 Hallelujah. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா மக்கு நன்றி நன்றி நன்றி
நன்றியப்பா. சோத்ரம் 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம்பா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேர சோத்ரம் மனோ சோத்ரம் மனோ. ஐயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த காலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை என்றப்பா உடைய சமூகத்தில்ப்பா துதிக்க கொண்டு வந்தீரு. சோத்ரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. ராஜாவே சோத்ரம் 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 பா. நல்லவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Sodram, 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 Sodram. Praise, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 Sodram. Parisuddhar, 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 Parisuddhare, Sodram, 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 Sodram. நல்லவரே சோத்ரம் 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 சோத்ரமயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Father. Sodram, 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 Sodramaya. Hallelujah, 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 Hallelujah. நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கடந்த இரவு முழுவதும் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம்
சோத்ராம் 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 தெய்வமே சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா விபத்துகளுக்கும் தேவன் விலைக்கு பாதுகாத்து தேவன் அதிகாலையில் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த கொண்டு வந்தார். நாம் சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவன் நமக்கு புதிய நாளை தந்தார். சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். லெலுயா 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 ஹalleluya. சோத்ர 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 சோத்ரா. லெலுயா 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 லெலுயா. தோப்பனே சோத்ரம் 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 சோத்ரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய கிருபையானது புதிதாக இருக்கிறது. இந்த புதிய கிருபையினால் தேவன் நம்மை நிறைக்கும்படியா சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாலை தேவனுடைய சமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதம் செய்யும்படியாக தேவன் சகாயம் செய்யும்படியாக நாம் சோத்ரம் பண்ணும். சோத்ராம் 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 சோத்ராம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. சோத்ராம் 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 சோத்ரமயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாத்தார். சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. சோத்ரமயா da 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 da. Shabara bara bathira dhira kara shagara bara. Amen. Sodram 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 sodram. அவர் ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரமயா. லெலுயா 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 லெலுயா. சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். Praise the Lord. Hallelujah. சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 hallelujah, hallelujah,
சோதரம் 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 சோதரம். Thank you Father. Hallelujah, hallelujah. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அவர் நம்முடைய ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்டு அவர் நமக்கு பதில் அளிக்கிறவர். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, 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 praise the Lord. Thank you Father. Hallelujah, hallelujah, hallelujah. Sodram 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 sodramaya sodram sodram sodram. இருக்கு நல்ல இடம் தந்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். உடுக்க நல்ல வஸ்திரம் தந்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். உடுக்க நல்ல வஸ்திரம் தந்தார். சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். Hallelujah, hallelujah. Sodram, 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 sodram. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Sodram, 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 sodram. Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise, 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 praise. Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நமக்காக எத்தனையோ வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்திற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சங்கீதக்காரர் 34:10 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தரை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஷபா பா 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 பா. ஓ தேரா பார கர ஷபா ர தேரா பார கர. ஆமென்ப்பா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சோதரம் 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 சோதரம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, hallelujah, hallelujah. Shababa dirabara tirabara bara shabara karabara tirabara shabara tirabara kara.
ஆமென். சோதரம் 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 ஆவியானவரே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். திருவண்ணை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரமையா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தையும் சொல்லி அவனுடைய நாமத்தை மயம்படுத்த நேரம் போதாது, நாட்களும் போதாது. வாக்குத்தத்தம் எல்லாமே ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதும் கிரியை செய்யக்கூடியதுமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதுமாக இருக்கிறது, மாறாததுமாக இருக்கிறது. சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 என்று வாசித்து தியானிக்க வேண்டிய சங்கீத பகுதி. நாம் முதலாவது சங்கீதத்தை வாசிப்போம். 135வது சங்கீதம். சங்கீதம் 135 வாசிப்போம். சங்கீதம் 135. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த திராட்சாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும்
அவைகளைப் போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் இன்று வாசித்தோம். இந்த செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி, அக்டோபர் 8ஆம் தேதி. இன்று தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 135 1லேருந்து 5 வரை நம்ம வாசிக்கும்போது அதில் 1லேருந்து 4 வரை துதிக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஜனங்கள் நேற்று கூட அதே தான் பற்றி பேசணும் இல்லையா? துதிக்கிறதுனால, கரங்களை உயர்த்தி துதிக்கிறதுனால என்ன நடக்கு? சத்ருவோடு நாம் ஜெயம் கொள்ள முடியும். சத்ருவோடு நாம் சத்ருவோடைய யுத்தத்தில் நாம் மேற்கொண்டு நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்று நாம் தியானித்தோம். ஆனால் அது ஏதோ மறுபடியும் சொல்கிறாரு, துதிக்கணும், கீர்த்தனம் பண்ணணும். துதிக்கிறோம், எப்படி எப்படிலாம் துதிக்கணும்னு போட்டிருக்கில்ல. கர்த்தருடைய வீட்டில் நமது தேவனுடைய ஆலை பிரகாரங்களில் நிற்கிறவர்களை கர்த்தரை துதியுங்கள். 3ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ண பாட்டு பாடி கீர்த்தனை பாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கீர்த்தனை பாட்டு. ஏதாவது பாட்டு பாடி ஆண்டவரை, அது இன்பமானது. கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? பாட்டு பாடினாலே ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமா? கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சரி, அதான் ஏசாயாவோட ஒரு வார்த்தை வாசிக்க முடியும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை ஏற்படுத்தினது, நம்மளை அழைச்சது, நம்மளை இதுவரை அவரோட அன்பில் உறுதியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் ஏன் வச்சிருக்கிறாரு? அவரை துதிக்கு தான். அதனால தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேல் தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். யாக்கோப்பும் இஸ்ரவேல் நாம் தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான் நாம் எல்லாரும். அப்போ நம்மளை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அவரை துதிக்கணும். எப்படியா பாட்டு பாடியாவது, முழங்கால் நின்று சோத்திரம் சொல்லியாவது துதிக்கணும். இப்போ இன்னொரு வசனத்தை வாசித்து முக்கியமாக எப்படிப்பட்ட ஜனங்கள் துதிக்க முடியும்? துதிக்கிறதுனால அநேக ஆசீர்வாதம் உண்டு இல்லையா? துதிக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் யார் தான் துதிக்க முடியும்? இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல் நாம் துதிக்க முடியுமா? முடியும். யார் துதிக்க முடியும் தான் அந்த சங்கீதம் 135 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் துதிப்பார்கள்? வாசிப்போம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களாங்க, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நாம் ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நான் அப்படி அறிகிறபடினால நான் செய்கிறேன், அதே போல் நீங்கள் செய்யுங்க. தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இல்லைன்னா நாம் ஆண்டவரை துதிக்கவே முடியாதுங்க. துதிக்கிறதுனா சாதாரண விஷயம் அல்ல. துதிக்கிறதுனா சோத்திரம், அதான் சோத்திரம் அவ்வளோதான். துதிக்கிறதுனா சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒரு பாட்டோடு பாடினாங்க. அது
சாரல் நவரோஜ் அம்மா பாடினதா இல்லை எந்த தெய்வ மனிதர்கள் பாடினார்கள் என்று சரியாக தெரியல. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலுமே எந்த நேரத்திலும் நாம் அவர் என்ன செய்யணுமா? துதிக்கணும். துக்கமான நேரம், துக்கமான காலம், என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை துதிக்க கற்றுக்கிட்டோம்னா நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதான் அவர் அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் தான் நாம் துதிக்க முடியும் எந்த நேரமும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது முத அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? துதிக்க தான் ஆரம்பித்தார். பிள்ளைகள் இறந்து போன செய்தியை ஒருத்தர் மூலமாக அவருக்கு வருது செய்தி. அந்த நேரத்தில் ஒன்றுமே அவர் சொல்லலை. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் வாய் திறப்பதற்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் வரார். ஐயா, நான் 7000 ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து வந்தது. எல்லா ஆடுமே செத்து போயிடுச்சு. மன்னிக்கும், செத்து போகலை, யாரோ சத்துருக்கள் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வராங்க, எல்லாம் போயிடுச்சு. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். ஆமாம், இவ்வளோதான். ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். யோபு 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் இருந்துச்சு? 7000 ஆடுகளும், 3000 ஒட்டங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும். இவ்வளோதான், கரெக்டு தான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள். எல்லாம் போயிடுச்சு, ஒன்று ஒன்றா போயிடுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலைக்காரரும் வந்து சொல்ல வராங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அப்போ தான் துதிக்கிறார். மறுபடியுமாக இன்னொரு சோதனை. உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வர கொடிய பற்களினால் பிசாசு அவர் வாதிக்கிறார். அந்த நேரத்தில் கூட மனைவி இப்போ தூசிக்கிறாங்க. ஏன் இப்போ மனைவி இங்கே நல்ல புருஷனை இங்கே கூப்பிட்டு போக முடியாது, ஐயோ புருஷன் இப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க அற்பமாக நினைப்பாங்களே, அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்கள்ல. ஏன்னா உயர்ந்த குடும்பத்தில் இருந்தவங்க
கணவர் இப்போ துணி உடுக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பொம்பளை என்ன பாவம் பண்ணிச்சோ, இந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணானோ, அப்படி பார்க்குறவங்க தெய்வனை அறியாத ஜனங்க, வசனத்தை அறியாத ஜனங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பெரிய ஒரு செல்வந்தர், அவர் வீட்டுக்கு அநேகர் வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மனைவிக்கு தன்னுடைய ப்ரெஸ்டீஜை பார்த்தா, யோபுடைய மனைவி என்ன நினைப்பாங்க, இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, அதோடு செத்து போனாலும் பரவாயில்ல, 2 நாளில் தூக்கமாக இருக்கும், செத்து போனால் அடக்கம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி தான் அவன் நினச்சி என்ன சொல்கிறான்னா, என் தேவனை தூசித்து சாகு அப்படிங்கிறான். செத்து போயிடும் ஒன்றும் இல்லைல்ல, கொஞ்ச நாள் 2 நாள் தூக்கப்படுவாங்க, ஐயோ வியாதியாக இருந்தாலும் செத்து போனார், அவ்வளோதான் முடிஞ்சு. இது ஒவ்வொரு நாளும் அப்படியே இருந்துட்டு இருந்தாலும் வர்ற ஜனங்க போகிற ஜனங்க என்ன நினைப்பாங்க, நம்மளும் அசிங்கமாக நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ பிரயோஜனமே இல்லையே, சாக அப்படிங்கிற அப்படி நினச்சி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த நேரத்திலோட யோபு என்ன சொல்கிறார், நன்மை பெற்ற நாம் தேவனுடைய கரத்தில் தீமை பெற வேண்டாமா? அப்புறம் என்ன அர்த்தம்? துதிக்க தான் செய்கிறார், அப்பவும் துதிக்க தான் செய்கிறார். அதே இதில் நம்ம இங்கே 1வது அதிகாரத்தில் எல்லாம் இருக்கும்போது அவர் காலையிலே எழுந்து என்ன செய்வாராம், அதிகாலையில் விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமார் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகனபடிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பார்த்தீங்களா, அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தகன பலிகளை தன்னுடைய ஒவ்வொரு குமாரர்களுக்காகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படி நல்லா இருக்கும்போது ஆண்டவர் சோத்திர பலி, தகன பலின்னு சோத்திர பலி எல்லாம் இழந்த பிறகு ஆண்டவருக்கு சோத்திரம். மறுபடியும் ஆண்டவர் பிசாசானவன் ஒரு 2-3 சிநேகிதர் அனுப்பி சோதிக்கிறார். அந்த நேரத்தில் தான் யோபு என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் ஆண்டவர் பற்றி அப்படியே ஆண்டவர் ரொம்ப கீழ்த்தரமாக முறுமுறுக்கலை, ஆனால் டீசெண்டாக முறுமுறுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 23வது அதிகாரத்தில், அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் அவர் சொல்லுவார், இந்த 23வது அதிகாரமா 27வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், தன்னுடைய சிநேகிதருடைய பேச்செல்லாம் கேட்டு மனம் தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவனை பற்றி இப்போ சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனுக்கு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குற சர்வவல்லவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி பொருத்தனை பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதை கேட்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய பேர் என்ன? என் நியாயத்தை தள்ளி விடுகிறவர், என் ஆத்மாவை கசப்பாக்குற சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனா? ஒருபோதும் நியாயத்தை தள்ளி விடுகிற தேவனும் கிடையாது, ஆத்மாவை கசப்புக்குள்ளாக்குற தேவனும் கிடையாது. அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்லவே அல்ல. அப்படிப்பட்ட தேவன் அல்லங்க. நம்ம சந்தோஷமாக இருக்குன்னா ஆண்டோடைய விருப்பம். நீதியின்படி செய்கிறவர் தான் தேவன். இப்போ இது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்குது அவர் உணராமல் அறியாமல், தேவனை பற்றி சரியாக அறியாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் 38வது அதிகாரத்துக்கு பிறகு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் பேச ஆரம்பிக்கும்போது
38 39 38 39 2 அதிகாரம் ஃபுல்லாக தேவனே பேசுகிறார். அதுக்கு பிறகு 40வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னா, யோபுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரோ, சர்வ வல்லரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். 3வது வசனத்தில் யோபு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? 2 அதிகாரம் ஃபுல்லாக ஆண்டவர் பேசுகிற ஒன்றா நீ சொல்ல முடியுமா? அது செட்டை விரித்து எழும்பும்போது, குதிரையும் எழும்பும்போது ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமரில் வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசில் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஒன்று கேள்வி கேட்குறேன். இப்போது 3வது வசனம் 43வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, 4வது வசனத்தில், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுத்துரை சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். நான் நீசன், ஒத்துக்கொள்கிறேன். நான் நீசன், நான் தான் பாவி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அதுக்கு பிறகு 42 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, தேவரே நீர் சகலத்தையும் செய்வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஷபரா தீராபார். இந்த அறிவு வந்த பிறகு தான் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் அவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் ஆண்டவரை துதிக்க, மறுபடியும் சத்ருக்காக ஜெபிக்க அவர் வந்துட்டார். அதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். எந்த நேரத்திலுமே நம்ம ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் துதிக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் துதிக்க முடியுமா? எப்படிப்பட்டதான் துதிக்க முடியும்? ஆண்டவரை பற்றி சரியான விதத்தில் அறிந்திருந்தால் தான் நாம் அவரை துதிக்க முடியும். யோபுடைய சூழ்நிலை என்ன பண்ணிடுச்சு? தேவனை பற்றி அறிய முடியாத சூழ்நிலையாகி போச்சு. ஏன்னா யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. சில சூழ்நிலை அப்படி ஆயிரும், சில சூழ்நிலை அப்படி நம்மளை ஆக்கிறோம். யோபு தேவனை பற்றி நன்றாக அறிந்த ஒரு தேவ மனிதர். எவ்வளோ அருமையாக இருக்கிறார். மனைவி சொல்லும்போது, நன்மை பெற்று நாம் தேவனுடைய கரத்தில் தீமை பெறக்கூடாதோ, வாய்மூடு அப்படிங்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவ்வளோ ஒரு அருமையான தேவ மனுஷன். ஆனால் சோதனை நேரத்தில் தாங்குவதற்கு ஆறுதல் சொல்ல மனைவியும் இல்லை. இப்போ சரி, சிநேகிதராவது ஆறுதல் சொல்வான்னு நினச்சார். சிநேகிதரும் ஆறுதல் சொல்லலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருக்கு மன வேதனை. தேவன் ஒருவர், நியாயம் செய்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருப்பார். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? என்னுடைய சிநேகிதர் வந்து இப்படி பேசுகிறாங்க. நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருப்பாரா? இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? புலம்ப ஆரம்பிக்கிறார். அதே போல் சில மனுஷனுடைய சூழ்நிலை அப்படி ஆக்கி விட்டுரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அதை மாத்திரம் நான் மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. எபிரேயர் 10:6 நான் வாசிக்க நினைக்கிறேன்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஒவ்வொரு கிரிகளும் அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். யோபுடைய கிரிகள் ஆண்டவர் மறந்தாரா? அவருடைய சின்ன நற்கிரியைகள் அவர் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவார், குடும்பத்தில் யாராவது சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் இருப்பான்னா நான் அவனை அழைச்சி கொண்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நான் அவனோடு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அவனோடு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாருங்க. எனக்கு அருமையானது இரண்டு பிள்ளை. எபிரேயர் 6:10. அவனோடு சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவங்க மூட வஸ்திரம் இல்லையா, நல்ல அவர் தன்னுடைய ஆட்டு தோலில் செய்த கம்பளி கொடுப்பாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவ்வளோ ஒரு இரக்க சுபாவம் உள்ள தேவ மனுஷன். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு இருக்கிற தகுதியோடு அவனுக்கு கிடையாதான். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறான்னா தலை துளுக்குறான் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வீட்டில் வேலை செஞ்ச மனுஷனுக்கு கூட தகுதி இராதான், வேலைக்காரருக்கு கூட தகுதி இராத ஒரு மனுஷன் ரோட்டில் இருப்பான். அவன் இவரை பார்த்து தலை துளுக்குறான் அப்படிம்பார். இப்போ அதெல்லாம் எவ்வளோ வேதனை இருக்கும். அவர் நல்லா இருக்கும்போது பெரிய மனுஷர்கள்லாம் வாயை பற்றிடுவாங்களாம், எழுந்து நிற்பாங்களாம். வாலிபர்கள்லாம் நடுங்குவாங்க வீட்டில், ஐயோ பெரிய மனுஷன் வாரார், அவ்வளோ கனம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மரியாதையாக இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ இப்படி ஒரு சோதனை வரும்போது எல்லா மனைவியும் தூசிக்கிறாங்க, நண்பர்களும் தூசிக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது? அந்த நேரத்தில் அந்த வார்த்தை அவர் சொல்கிறார் தேவனை பற்றி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால் ஆனாலும் தேவன் அதை பெருசாக எடுக்காமல் மறுபடியும் ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்துகிறார். நான் யாருன்னு தெரியுமா? நான் எவ்வளோ பெரியவர் தெரியுமா உனக்கு? நான் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமா? ஒன்றா சொல்லி ஆண்டவரை பற்றி விளக்குறார். அதுக்கு பிறகு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன சொல்கிறார்? தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரையா, நீ செய்ய நினைத்து தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த அறிவு நமக்கு வேணும். தாவீதுக்கு என்ன அறிவு இருந்துச்சுங்க? தாவீதுக்கு இருந்த அறிவு என்ன அறிவு நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அந்த அறிவு இருந்தால் தான் நாம் எந்த காலத்திலும் நாம் ஆண்டவர் துதிக்க முடியும். பாடல் பாடுறோம் இல்லையா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனை பற்றி அறிகிற அறிவு
அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு இருந்தால் தான் அவர் துதிக்க முடியும். துதிக்க முடியுமா? ஒரு மனுஷனை நம்பணுன்னா, ஒரு பிச்சைக்காரன் உங்களை பார்த்து சொல்கிறான்னு வச்சுடுங்க, ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரர், பயப்படாத, உனக்கு 1 லட்ச ரூபா நான் நாளைக்கு தாரேன். ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரன் உங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்ன நினைப்பீங்க? நன்றி ஐயா, ரொம்ப நன்றியப்பா, 8 நேரத்தில் நீ உதவி பண்ணுற, ரொம்ப நன்றியப்பா, நீ நல்லா இருப்பா சொல்லுவோமா? அல்லது பாவம் பைத்தியமாகி போச்சு போல இருக்கு மைண்ட், அப்படி தான் நாம் நினைப்போம். ஏன்? அவனை பற்றி நமக்கு அதான் தெரியும். அவனுக்கே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கிறான், அவன் நமக்கு தருவானா? நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன். அவனுக்கே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு அலைகிறான், அவன் நமக்கு தருவானா? அப்புறம் அவன் சொல்கிறான்னா அவன் மைண்டில் ஏதோ ஒரு கோளாறு ஆகிப்போச்சு இல்லையா? அந்த அறிவு நமக்கு இருக்குது இல்லையா? அந்த அறிவு இருக்கிறபடினால அவனுக்கு நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். அவனை பற்றி அறிவு நமக்கு நல்லா தெரியும். ரோட்டில் பிச்சை எடுக்கிறவன் மைண்டு மெண்டல் ஆகிட்டு போச்சு, அதனால் பைத்தியம் அடைகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சில நேரங்களில் நான் இதை நீ யாரும் தப்பாக எடுத்துட விடாது. சில நேரங்களில் இப்படிப்பட்டவர்களை கொண்டு தேவனும் பேசுவார். அதனால் நம்ம நியாயமாக இருக்கணும். ஆனால் இந்த விஷயத்துக்கு ஏற்றபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அப்படிப்பட்டவனை நான் நம்புவோமா? அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அதே இது ஒரு பெரிய லக்ஸரி காரில் அவர் சொல்கிறாருன்னு வச்சுடுங்க, ஒரு நல்ல அறிமுகமானவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும்ல, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் கொண்டு வந்து நான் தாரேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும் இல்லையா? நம்ம வாயில் வர, ஐயோ சௌத்ரம், நன்றி ஐயா, நன்றி ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும் சொல்கிறோமாங்க. ஏன்? அவருக்கு கொடுக்க முடியும், அவர்கிட்ட இருக்கு பணம், செய்வார் கண்டிப்பாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல தான் தேவனுடைய கிரியைகளை பற்றி, அவருடைய வல்லமை பற்றி, அவருடைய சாமர்த்தியத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்கன்னா, நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? ஒருபோதும் நீங்கள் முறுமுறுக்கவே மாட்டீங்க, ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் சந்தோஷம் எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்பொழுதும் அவரை துதிச்சுட்டே இருப்போம். அவரை பற்றி அறிகிற அறிவு சரியாக சில குடும்பத்தில் ஏன் சோத்திரம் பண்ணுறதில்ல? துக்கம் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நம்ம ஏன் சோத்திரம் பண்ணுறதில்ல? தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இல்லை. ஷாபாரா தீராபாரா கார் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அந்த அறிவு தாங்கப்பா, உண்மை பற்றி அறிகிற அறிவு. யோபுக்கு நல்ல ஒரு அறிவு கொடுத்தீங்க கடைசி நேரத்தில், அந்த அறிவு எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலையை எங்களை மாற்றி விடக்கூடாது. ஜெபிங்க கர்த்தாவே, நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையும் எங்களை மாற்றி விடக்கூடாது. அற்புதம் செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உண்மை துதித்து கொண்டே இருக்கணும், சோதனை பண்ணி கொண்டே இருக்கணும். அதற்காக நாங்கள் உண்மை பெற்று அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும். உண்மை பெற்று அறிகிற அறிவு பரிசுத்த ஆவியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கற்றுக்கிட எங்களை உதவி செய்யுங்கப்பா. எக்காரணம் கொண்டு உண்மை தூசிக்கக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. உதவி செய்யும், காத்துக்கொள்ளும்.
எங்களோடு இணைந்து ஜெபித்த பார்த்த கேட்ட ஒவ்வொருத்தருக்காச்சும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னும் 2-3 விஷயத்துக்கு நாம் ஜெபிப்போம். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அநேக குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, ஒருமனம் இல்லை. அநேக குடும்பங்களில் சுகம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை. அநேக குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்களில் விபத்துகள் நாம் மறிக்கிறாங்க. இந்த விபத்துகள் ஏற்படாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கணும். நேற்று கூட மகாராஷ்டிராவில், நேற்று இல்லை போன வாரம் வியாழக்கிழமை நடந்த சம்பவம். போன வாரம் வியாழக்கிழமை நடந்துச்சு மகாராஷ்டிராவில். பூனா பக்கத்தில் இங்கே வண்டி பார்க் பண்ணுற இடம் தான். பெரிய பெரிய லாரிகள் பார்க் பண்ணி சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வண்டி வேஸ்ட் எடுத்து அப்படி திருப்பிட்டு இருக்கும்போது பாவம் 2 பேர் நடந்து வராங்க. பரிதாபம். அது அப்படியே சிசிடிவி கேமரா போட்டிருக்கு. பின்னாடி ஒரு ட்ரக் இருக்குது. ரிவேர்ஸில் எடுத்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு ட்ரக் இருக்குது, நிற்குது. இப்போ ரிவேர்ஸில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்குது. அதான் மரணம் எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல்ல பார்க்க வேண்டாமா? நம்ம அதை குறை சொல்ல முடியாது. இப்போ குனிஞ்சு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு வேளை தாண்டி பேர்லாம் நினச்சி வந்துட்டு இருக்கிறாங்களோ ஒன்றும் புரியல பாவம். ஆனால் அந்த 2 ட்ரக்கு மத்தியில் வரும்போது 2 பேரும் அந்த ரிவேர்ஸ் எடுத்தவன் வண்டியோடு சேர்த்து இடிச்சிட்டான். அதில் ஒருத்தர் நெஞ்சில் அடிபட்டு அதே இடத்துல ஆளாவிட்டு பாவம் அப்படி சத்திக்கலை விழுறாரு. ஒருத்தர் ஒன்றும் ஆகலை, பரவாயில்ல, ஒருத்தன் தப்பிச்சிட்டான். ஒரு செகண்டில் கண்ணை மூடி முழிக்க முன்னாடி அப்படி எத்தனையோ விபத்துகள், சாலை விபத்து, எத்தனையோ விதமான விபத்துகள். நான் ஜெபம் பண்ணுவோம். எல்லா விபத்துகளையும் உண்டாக்குற எல்லா பொல்லாத வல்லமையில் கட்டி நாம் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும். கர்த்தாவே நாம் ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். வல்லவரே சோதரம், சோதரம், சோதரம். ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோம். நசர்னா இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாபா ராபா ராபா ரத்தி ராபா ரக்கர. ஹல்லேலூயா. துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. ஏசு ராஷாபா ரத்தி ராபா ரக்கர ஷக ரத்தி ராபா ராபா பாதி ராபா ரக்கர. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்லப்பா சமாதானத்தை ஊற்றுங்க, சமாதானத்தை ஊற்றுங்க. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. விளைவினமா சுகவினமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர்மாருடைய மனைவிமார்களுக்காக, பாஸ்டர்களுக்காக, பாஸ்டர்மார் பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிஎம்சி ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது எத்தனையோ கிறிஸ்தவ ஜனங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோமப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஜெயம், 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 இரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே சோதரம், 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 சோதரம். காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம்,
ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். அப்பா பிரயாணங்கள்லாம் காத்துக்கொள்ளணுமே இன்று அப்பா. ஒவ்வொரு ஊழியருடைய பிரயாணங்கள், விசுவாசனுடைய பிரயாணங்கள், பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், வேலைக்கு போகலாம், ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், ஊழியர்கள் அப்பா ஊழியத்தின் நிமித்தம் வெளியில் பிரயாணப்பட்டு போகலாம். ஒவ்வொருடைய பிரயாணங்கள் நம்முடைய சம கூட அந்த காத்துக்கொள்ளணுமே. எல்லா ஆபத்து விபத்துகளும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். அப்பா அப்படி நாம் மேம்படட்டும். எல்லா பாவிகளை ரட்சிக்கணுமே. பாவம் செய்கிற பாவத்தை அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்கணுமே. ரபடிகளை ரட்சிக்கணுமே. தீவிரவாதிகள் ரட்சிக்கப்படணுமே. அப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. பட்டயத்தை ஏந்துகிறவர்கள், துப்பாக்கியில் ஏந்துகிறவர்கள் உம்முடைய வேத புத்தகத்தை ஏந்தி இயேசுவே தெய்வம் என்று சொல்லணுமே. அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமம் மேம்படட்டும். இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். எங்களோடு இணைந்து ஜெபித்த அப்பா, கலந்து கொண்ட அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதி. நாம் மேம்படட்டும். கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.